அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் அறத்துப்பாலில் 2வது அதிகாரமான வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் உள்ள 3வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண்போம். குறள் எண் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். மழை பெய்யாமல் பொய்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும். இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். விரிந்து பரந்த கடல் சூழ்ந்த இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தன்னுள் நின்று, அதாவது தன் அகத்தே நின்று அருட்பெருஞ்சோதியாக உள்ள அந்த ஒளியை காண வேண்டும். அவ்வாறு காணாது இருப்போமானால் இந்த உடலுக்கு விண்ணாக உள்ள நம் தலைப்பகுதியில் அமுதம் சுரக்காமல் பொய்த்துவிடும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். விரிந்து பரந்த கடல் சூழ்ந்த இந்த உலகில் வாழும் மனிதர்கள் தன்னுள் நின்று, அதாவது தன் அகத்தே நின்று அருட்பெருஞ்சோதியாக உள்ள அந்த ஒளியை காண வேண்டும். அவ்வாறு காணாது இருப்போமானால் இந்த உடலுக்கு விண்ணாக உள்ள நம் தலைப்பகுதியில் அமுதம் சுரக்காமல் பொய்த்துவிடும். ஒரு சிறிய விளக்கம். இந்த உலகில் வாழும் உயிர்களுக்கு மழை நீர் எப்படி உயிர் வாழ உதவுகிறதோ அவ்வாறு நம் சிர நடுவில் சுரக்கும் அமுதமானது நாம் சாகா நிலையை அடைய உதவுகிறது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.